நான் சொல்றதுதான்ப்பா கரெக்ட்டு. நீ என்னப்பா இப்படி பேசுற? இது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் என்ன டிசைட் பண்ணாலும் அது எப்பவுமே பக்காவா கரெக்ட்டா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு எப்பயும் சொல்ற ஆளா நீங்க? இல்ல என்னது கரெக்ட்டு, எது தப்பு அப்படின்னு உங்களால முடிவெடுக்க முடியலையா? அப்பன்னா இது உங்களுக்கான வீடியோ தாங்க. வணக்கம். நான் உங்களோட மதி. வெல்கம் டு வெண்மதி சேனல். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் போற பாதை கரெக்ட்டா இல்லையா? நான் செய்ற விஷயம் கரெக்ட்டா இல்லையான்னு எனக்கு தெரியலையே! அப்படின்னு நீங்க யோசிக்கிறவரா இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு சின்ன கதையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 சீடர்கள் இருக்காங்க. சரிங்களா? நெறைய சீடர்கள் இருக்காங்க. அதுல பர்ட்டிகுலரா இந்த 2 சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க. ஆ அவங்களோட பேரு நம்ம ராமு, சோமுன்னு வச்சுக்கலாமா? ராமு வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா, என்ன சோமு நீ திங்க் பண்றதெல்லாம் தப்பு. இப்படிலாம் யோசிக்கவே கூடாதுப்பா. என்ன மாதிரி யோசி. எப்படி யோசிக்கிறேன் பார்த்தியா? என்ன மாதிரி யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு சொல்லுவாரு. இதே சோமு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராமு உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. தெரிஞ்ச மாதிரி பேசாத. கொஞ்சமாவது ஏதாவது யோசிச்சு பேசு. நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு அவர் சொல்வார். இந்த மாதிரி ராமு, சோமுக்கு இடையில எப்ப பார்த்தாலும் ஆர்குமெண்ட் வந்துட்டே இருக்கும். நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஒரு நாள் நம்ம குருட்ட போய் கேட்டுறலாம். எதுக்கு இப்படி யார் சொல்றது கரெக்ட்டுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலல்ல. நம்ம போய் நம்ம குருட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முதல்ல ராமு போய் குரு கிட்ட கேட்கிறாரு. நான் இந்த விஷயத்த பத்தி சோமுட்ட பேசினேன். அவன் இப்படிலாம் ஆர்க்யூ பண்ணான். நான் சொல்றது தானே குருவே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குருட்ட கேட்குறாரு. குரு ஆமாப்பா கரெக்டுப்பா, வெரி குட்ப்பா, நீ சொல்றதாப்பா கரெக்ட் அப்படின்னு சொன்னோன்னே ராமுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ குருவே சொல்லிட்டாரு, இனி என்ன நம்ம போய் அவன்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு சோமுட்ட பாரு குருவே கரெக்டுன்ட்டாரு, நீ சொன்னதெல்லாம் தப்பு, நான் சொல்றதா கரெக்டுன்னு சொல்றாருன்னு சொன்னோன்னே சோமுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்ப நானும் போய் குரு போய் பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோமுவும் உள்ளுக்கு வந்து கேட்குறாரு குருட்ட. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொல்றதானே குருவே கரெக்டுன்னு சோமுவும் கேட்குறாரு. குரு வந்து யோசிச்சுட்டு ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சோமுக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே வெளியில வந்துட்டு அஹ், குரு நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொன்னாரு, நீ என்கிட்ட சும்மா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ராமுவை பார்த்து சொல்றாரு. உடனே ராமு சொல்றாரு, இல்ல எனக்கும் கரெக்டுன்னு தான் சொன்னாரு குரு அப்படின்னு சொன்னா, அப்ப வா 2 பேரும் உள்ளுக்கு போவோம். இப்ப 2 பேருமே குரு பார்க்கறதுக்காக உள்ளுக்க போறாங்க. 2 பேருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன உடனே 2 பேருமே அவங்க மனசுல என்ன இருக்கோ அந்த விஷயத்த சொல்லி, நீங்க அவனுக்கு கரெக்ட்ன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் கரெக்ட்ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப 2 பேருமே கரெக்ட்டா குரு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே குரு சொல்றாரு, ஆமா 2 பேருமே கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க 2 பேருமே எப்படி குரு கரெக்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா 2 பேருமே கரெக்ட்டா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னதான் குருவே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, நீ யோசிக்கிற ஆங்கிள்ல நீ என்கிட்ட சொல்லும்போது, நீ சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட்டுன்னு எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி அவன் சொல்லும்போது, அவன் சொல்ற விஷயம்லாம் வந்து கரெக்ட்டுன்னு எனக்கு பட்டுச்சு. 2 பேரோட ஆங்கிள்லயும் நீங்க யோசிக்கிறப்ப அது கரெக்ட்டு தான். அப்ப இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. உங்க பார்வைக்கு எது நல்லதுன்னு படுதோ, அத நீங்க வந்து நல்லதுன்னு சொல்லி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்ப எனக்கு அது நல்லதுன்னு பட்டுச்சு. அதனால 2 பேருமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாராங்க. அப்ப 2 பேருமே ஐ அம் ரைட்ன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்ட்ன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக வந்தீங்கன்னா, கடைசியில அது ஃபைட்ல தான் முடியும். அதனால அத பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாராங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயமும் அது உண்மையாகவே இருந்தாலும், அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க அத சொல்லுவாங்க. அவங்க வளர்ந்த விதம், அவங்க பார்த்த மக்கள், அது பொறுத்தவரைக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட்டா இருக்கலாம். அதனால ஆர்க்யூ பண்றத விட்டுட்டு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத போய் பாருங்க. அந்த வேலைய மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிருவாருங்க. இது ஒரு சின்ன கதையிலிருந்து நான் சொன்ன உதாரணம் தான். இத மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில வீட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி காலையில முத்தம் தூத்து தெளிக்கணும். ஈவினிங் முத்தம் தூத்து தெளிக்கணும். அந்த மாதிரி பண்ணுனா மட்டும் தான் வீட்டுக்கு லக்ஷ்மி வரும். அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் அத பண்ணவே மாட்டாங்க. ஆனா, அவங்க வீட்டுக்கும் லக்ஷ்மி வரதான் செய்யும். அது அவங்கவங்க மனச பொறுத்த விஷயம். அவங்கவங்களுடைய வாழ்ந்த விதம், அவங்க ஃபாலோ பண்ண அந்த ட்ரெடிஷன், அவங்க குடும்பத்தில ஏற்கனவே அவங்க என்னென்னலாம் செஞ்சிருந்தாங்களோ, அத வழி வழியா அவங்க வந்து திரும்ப செஞ்சுட்டு வராங்க. இல்லைங்களா? ஸோ, அப்ப எதுவுமே கரெக்ட்டு, தப்பு அப்படின்றதையே நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அப்ப ஒருத்தவங்க செய்ற செயல வச்சோ, ஒருத்தவங்க பண்ற காரியங்கள வச்சோ, இது வந்து நல்லது, இது கெட்டது அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. ஒரு விஷயத்த அவங்க செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல அவங்க ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருக்காங்க. அதனால அவங்க அத செய்யலாம். மேபி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய தப்பா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுவும் தப்பு இல்ல. ஏன்னா நீங்க வளர்ந்த விதத்துல அத வந்து ஒரு பெரிய தப்பா பார்த்துருக்காங்க. அதனால அவங்க பண்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய தப்பா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அது பெரிய பூதாகரமான ஒரு விஷயமா தெரியலாம். ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாம, பரிச்சயம் இல்லாம இருந்திருக்கலாம்.
சரிங்களா? மதங்கள்ல கூட நிறைய சம்பிரதாயங்கள் வேற வேற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கோவிலுக்கு போனா தேங்காய் பழம் உடைப்போம். இதே வந்து சர்ச்சுக்கு போனா கேண்டில் ஏத்துவாங்க. ஒருத்தரும் ஒரு லாஜிக் வச்சிருப்போம் நம்மளோட ரிலீஜியனுக்குன்னு இல்லைங்களா? அது தப்பு, தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அது அவங்கவங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா தான் இருக்கும் இல்லைங்களா? ஏங்க நம்ம நல்லது, கெட்டதுன்னு சொல்ற ஒரு டிஸ்ட்ரி வீடோ, இல்ல ஒரு கல்யாண வீட்லயோ கூட ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பிரதாயங்கள் வச்சிருக்காங்க. அவங்கவங்க அத வந்து ஒரு பொக்கிஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அத நம்ம போய் தப்பு, தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்கள பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட்டுன்னு அவங்க நம்புறனால அத அவங்க ஃபாலோ பண்றாங்க அவ்வளோதான். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கதைய நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு அரசர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பிராமணர். அவர கூப்ட்டு வந்து சாப்பாடு குடுக்குறாரு. சரிங்களா? அப்ப சாப்பாடு குடுத்துட்டு இருக்கிற டைம்ல, வெளியில வச்சு பந்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருந்து வந்து ஒரு பாம்பு, ஒரு நாகத்த வந்து கவ்வி கொத்திருச்சு. அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அதோட விஷத்த வந்து அது சாகும் தருவாயில கக்குது. சரிங்களா? அந்த பாம்போட வாயில இருந்து விஷம் வருது. இப்ப அந்த பருந்து அந்த பாம்ப தூக்கிட்டு பறந்துட்டு இருக்கிற டைம்ல, அந்த பிராமணர் இருக்கிறாருங்க இல்லையா? அவருடைய சாப்பாட்டுல அந்த விஷம் விழுந்துருது. அந்த சாப்பாட்ட சாப்பிட்டனால அந்த பிராமணர் இறந்துடுறாரு. ஸோ இந்த கதைய பொறுத்தவரைக்கி, அந்த பிராமணர் இறந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க யார சொல்லுவீங்க? சாப்பாடு போட்ட அந்த அரசர சொல்லுவீங்களா? இல்ல அந்த பருந்து வந்து அந்த பாம்பு கொத்திட்டு வந்துச்சு இல்லையா? அந்த பருந்த சொல்லுவீங்களா? இல்ல அந்த பாம்பு தானே விஷத்த கக்குச்சு. அந்த பாம்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்லுவீங்களா? யார சொல்லுவோம் நம்ப? இதுக்கு யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அது யாரோட தப்பா வேணா இருக்கலாம். அது விதியா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். விதி இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இது நடந்திருக்கலாம். இப்ப இதுல வந்து யார் நல்லது பண்ணா, யாரு கெட்டது பண்ணா, இதுல யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்ல. இப்படி எந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே நம்மளால குடுக்க முடியாது. அவ்வளவுதான். மொத்தத்துக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இதே மாதிரி நம்மளோட லைஃப்ல நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கிறப்ப உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சாமிய திட்டுவோம். என்ன இது? கடவுள தானே நான் கும்பிடுறேன். இப்படி எனக்கு கடவுள் சோதிக்கிறாரே! ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குதோ? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம். ஈஸியா கடவுள திட்டுவோம். இல்லைங்களா? என்ன நடந்தாலும் சரி, அது நல்லதோ, கெட்டதோ, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காசு இருக்கு. ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இந்த காரணத்தினால தான் இது நடக்குது. கடவுள் இத நடத்தி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். எது நடந்தாலும் எனக்கு கடவுள் தான் பொறுப்பு. எனக்கு கஷ்டத்த குடுத்தாலும் அதுக்கு கடவுள் தான் பொறுப்பு. எனக்கு நல்லது செஞ்சாலும் அது வந்து கடவுள் தான் செய்றாரு. நான் எப்பயோ ஏதோ ஒரு கர்மா எனக்கு இருக்கு. அதனால நான் இப்ப அத அனுபவிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னுடைய காலம் மாறும். இனிமே என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் இப்ப இருக்கிற காலகட்டத்திலயாவது நல்ல விஷயங்கள பண்ணணும். அப்படின்ற ஒரு நெனப்பு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும். ஐயய்யோ! எனக்கு இப்படி நடக்குதே! இதெல்லாம் ஏன் தான் நடக்குது? ஏன் தான் கடவுள் இப்படி பண்றாரோன்னு நெனச்சு நம்ம வெக்ஸ் ஆகி எப்பவுமே கடவுள திட்டவே கூடாதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையில யார நம்ம குத்தம் சொல்ல முடியும்? ஒண்ணு அந்த அரசர் உள்ள கூப்ட்டு சாப்பாடு போட்டுருக்கலாம். அப்பன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. இல்லைங்களா? இல்ல அந்த பருந்து தூக்கிட்டு போறத கொஞ்சம் நேரம் கழிச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம். அவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். இல்ல அந்த பருந்து வந்து அந்த விஷத்த கக்குனதுக்கு அப்புறம் தூக்கியிருக்கலாம். அப்ப நம்ம பருந்தையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல அந்த பாம்பே வந்து சாகுற தருவாயில இருக்கு. அது வாயில இருந்து விஷம் வரும்ன்றது அந்த பாம்புக்கு தெரியுமா என்ன? ஸோ அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி தாங்க. யாராவது நமக்கு ஒரு கெடுதல் பண்றாங்க, யாராவது நமக்கு வந்து ஒரு பிடிக்காத விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அது அவங்க பண்ணல. அவங்கள தூண்டுறாங்க, இல்ல அவங்க தூண்டப்படுறாங்க. கடவுளுடைய இச்சையால அது நமக்கு நடக்குது. ஏதோ ஒரு ஜென்மத்தில நம்ம அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் படணுன்ற ஒரு கர்மா நமக்கு இருக்கு. அதனால நம்ம பட்டுட்டுருக்கோம். அவ்வளோதான். இதில ஒருத்தர போய் திட்டுறதுக்கோ, என்ன பண்றதுக்கோ நமக்கு வந்து உரிமை கிடையாது. ஆனா என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நம்ப தான். ஒண்ணு இந்த ஜென்மத்தில ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், இல்ல போன ஜென்மத்தில ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அந்த கடனெல்லாம் நம்ம கழிச்சுட்டுருக்கோம். அவ்வளோதான். அதனால என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க. எல்லாம் நன்மைக்கே. கடவுள் நமக்கு இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் நமக்கு தாங்கிக்கிறதுக்கு சக்தி குடுத்துருக்கிறாருன்ற நம்பிக்கையோட எப்பயுமே இருங்க. நம்ம பொதுவா என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒருத்தர் ட்ரிங்க் சாப்பிடுறாரு, இல்ல ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, இல்ல ஒருத்தர் வந்து ஒய்ஃப வந்து டார்ச்சர் பண்றாரு. இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க, அவங்க வந்து நல்லவங்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருப்போம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ட்ரிங்க் சாப்பிடுறது நல்ல பழக்கம் இல்ல தான். ஆனா அவங்க என்ன சூழ்நிலையில ட்ரிங்க் சாப்பிடுறாங்க, என்ன சூழ்நிலையில வந்து ஸ்மோக் பண்றாங்க, எதனால அவங்க ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது, எதனால அவர் போட்டு அடிக்கிறாரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. எந்த ஒரு ரீசனுமே தெரியாது. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா அவங்க பண்ற செயல வச்சு இவங்க கெட்டவங்க நம்ம வந்து முத்திர குத்திடுறோம். இதெல்லாம் கரெக்ட்டாங்க? அப்ப நம்மள எத்தன பேர் முத்திர குத்தி வச்சிருப்பாங்க? இந்த பிள்ளையா சரியான திமிரு பிடிச்ச பிள்ளை. இது யார்ட்டயுமே பேசவே பேசாது. சரியான சிடுமூஞ்சின்னு எத்தன பேர் சொன்னாங்களோ? இல்ல இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கும்.
சரியான லொட பல்ல காட்டிக்கிட்டே இருக்கும் யாரை பார்த்தாலும் பேசும்போது. இப்படி எத்தனை பேர் சொன்னாங்களோ! ஸோ இது ஒரு விஷயத்த வச்சு மட்டும் இவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம எப்படிங்க சொல்லலாம்? அது தப்பு இல்லைங்களாங்க? நம்ம சொல்லுவோம், இவங்க வந்து இதுக்கு அடிக்ஷனு, இவங்க வந்து அதுக்கு அடிக்ஷனு அப்படின்னு சொல்லிருவோம். சில பேர் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ஷனா இருக்காங்க. சில பேர் வந்து ஸ்மோக்கிங்க்கு அடிக்ஷனா இருக்காங்க. இது மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. எல்லாருமே ஒரு விதத்துல அடிக்டடா தாங்க இருப்போம். அ நம்ம வந்து நெறைய நேரம் மொபைல் பார்க்குறது இல்லையா? அப்ப நம்ம மொபைல் அடிக்டட் தானே! சில பேர் வந்து ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிடுவாங்க. அப்ப அவங்க ஸ்வீட்டுக்கு அடிக்டட் தானே! அண்ட் சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் டீ அதிகமா குடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10, 15 டீ குடிச்சிருவாங்க. அப்ப அவங்க டீக்கு அடிக்டட் தானே! என்ன அவங்க சாப்பிடுற பொருளு, அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் தான் வேரி ஆகுதே ஒழிய, அடிக்ஷன் தானேங்க. எந்த ஒரு விஷயம் இல்லாம நம்மளால ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியல, இல்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியலையோ, நம்ம அதுக்கும் அடிக்டட் தானே. ஸோ நம்மளே அடிக்டடா இருக்கிற ஒரு பெர்சனா இருந்துட்டு, இன்னொருத்தவங்கள "நீ இதுக்கு அடிமையாயிட்ட, நீ நல்லவன் இல்ல, நீ கெட்டவன்" நம்ம எப்படிங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அவங்க ட்ரிங்க் சாப்பிடுறாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா, அது அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்க வாங்கி வந்த கர்மா. அந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பண்றது நல்லது இல்லன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க. இது என்னோட ஒப்பீனியன். இது எப்படி அப்படின்றத நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. உடனே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல அப்ப ட்ரிங்க் சாப்பிடுறவங்க, ஸ்மோக் பண்றவங்கலாம் நல்லவங்கன்னு சொல்ல வரீங்களான்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நான் அப்படி சொல்லல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அவங்க கெட்டவங்கன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இந்த வீடியோல என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லது, எல்லாமே வந்து கெட்டதும் தான். இதுதான் நல்லதுன்னு நம்ம இத மட்டும் புடிச்சுட்டு தொங்கக்கூடாது. இல்ல இது கெட்டதுன்னு சொல்லிட்டு இத அவாய்ட் பண்றதும் தப்பு. எந்தெந்த சூழ்நிலைக்கு எது நல்லதோ, அந்தந்த சூழ்நிலைக்கு அத நம்ம எடுத்துட்டு போய்க்கணும். எந்தெந்த சூழ்நிலையில நமக்கு எது கெட்டதுன்னு தோணுதோ, அந்த டைம்ல அத விட்டுட்டும் போயிடணும். ஸோ இதுதான் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன். இது கரெக்ட்டுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லம்மா நீ என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு ஃபீல் பண்ணாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மதி. பை பை. டேக் கேர்.